திருச்செந்தூர் கோயில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அளவுக்கு பல 200 கோடி அளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னா, அது வந்து அந்த கொரோனா காலகட்டத்திலயும் சரி, நம்ம ஆழி பேரலை வந்தப்போ கூட சரி, பாதிக்கப்படாத கோயிலா இருக்குன்னு சொன்னா, அது முருகப்பெருமான் அருள் தான். எவ்வளோ தாக்கம், எவ்வளோ கடல் அலைகள்லாம் கூட இருந்தா கூட, அது முருகப்பெருமான் அருள் பெற்றதுனால தான் அந்த இது. அதேபோல அவங்க பஞ்சலிங்க வழிபாடு பண்ணியிருக்காரு. ம். முருகப்பெருமான், சிவபெருமான எழுந்தருள பண்ணி. அந்த அளவுல பார்த்தீங்கன்னா, அதேபோல பழனி தான். இன்னும் கேட்டா நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா, அதிகமான வசூல் ஆகுற அதிகமான தொகை பார்த்தீங்கன்னா, பழனி கோயில் தான். ம். அறுபடை வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா, பழனி தான் பார்த்தீங்கன்னா, பல கோடி வந்து வருமானம். தமிழகத்திலே முதன்மையான கோயில், அதிகமா வருமானம் வர கோயில் பழனி தான். பழனி தான். அதுக்கப்புறம் அறுபடை வீட்ல எல்லா கோயிலும் அதுக்கு 7ஆம் பட்ட விழா பரதமலையும் போற்றப்படுது கொங்கு நாட்ல. எல்லாருமே இருக்கு. அந்த காலகட்டம் வரும்போது மக்கள் உண்மைய உணர்றாங்க. சாமி வெளிப்படுத்துறான்னு கேட்டா, அவரோட அருள் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்க அதாவது அவனருளால் அவன் தான் வணங்குவான். இவங்க நெருங்க நெருங்க அவரு இறங்கி வந்து இவங்கள ஆட்கொள்றாரு. அந்த வகையில தான் திருச்செந்தூர் கோயில், திருப்பரங்குன்ற கோயில் சமீபத்தில குடமுழுக்கு நடந்தது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து நெறைய விழிப்புணர்வு வந்திருக்கு முருகப்பெருமான பத்தி. அது சரி. வந்து அவங்க வந்து அதான் மதம் மொழியெல்லாம் கடந்து முருகப்பெருமான தமிழ் கடவுளா பார்த்தாங்கன்னா, நெறைய மாற்றம் வரும். தன்னளவுல முதல்ல உணரணும் அத. கண்டிப்பா. நம்மளுடைய தமிழ் கடவுள நம்ம வந்து வணங்கணுன்ற அந்த அடிப்படை விஷயம் தெரிஞ்சாலே, அவங்க மென்மேலும் கடை தேற்றல் ஆவாங்க.